அஸ்மத்குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் இன்றைய தினம் 61 பாசுரம் அனுபவிக்கலாம். ஷரணா மறைப்பயந்த தாமரையானோடு பரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்றறியாது ஓராழி சூழ்ந்த உலகு. ஷரணா மறைப்பயந்த தாமரையானோடு பரணாய மண்ணுயிர்களுக்கு எல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்றறியாது ஓராழி சூழ்ந்த உலகு. நமக்கு பலன்களை அறிவிக்கும் மறைகளை, அதாவது வேதங்களை ஓதும் பிரம்மனோடு கூட மரணமே இயல்பாக உடைய அனைத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் இரட்சகனாக இருப்பவன் யார் அப்படின்னா பெரிய சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமான். மறைகளை ஓதும் பிரம்மன் கிட்டேந்து புல் புழு வரை எல்லா ஜீவராசிகளையும் அவர்களுக்கெல்லாம் இரட்சகனாக இருப்பவன் யார் அப்படின்னா பெரிய சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமான். அவனை இன்றி உலகத்தினர் வேறொருவனை அறிய மாட்டார்கள். ஷரணா மறைப்பயந்த அரணாய என்று எம்பெருமானுக்கு விசேஷமாகவும் கூறலாம். இதை பற்றி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்வாதம், ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஆப்பான் என்பவருக்கும் நஞ்சியருக்கும் பராசர பட்டருக்கும் மூவருக்கும் இந்த பாசுரத்தை பற்றி. மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரான் இல்லாமல் மற்றறியாது ஓராழி சூழ்ந்த உலகு. இது பொய்கை ஆழ்வார் பாசுரம். அந்த ஆப்பான் கேட்குறார் நஞ்சியர்கிட்ட, நஞ்சியரே, மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாக இருக்கின்ற, இந்த உயிர்களுக்கெல்லாம் இரட்சகம் அரணாக இருக்கின்ற பேராழி கொண்ட பிரான், சக்கரத்தை கையில் கொண்ட பிரானை தவிர இந்த கடல் சூழ்ந்த உலகமானது வேறொன்றையும் அறியாது என்று இதற்கு பொருள் கூறலாமா என்று கேட்கிறார். உலகம், இந்த உயிர்களுக்கெல்லாம் இருக்கும் உலகம், அதுக்கு இந்த உயிர்களுக்கெல்லாம் காப்பாக இருக்கின்ற உலகம், அரணாக இருக்கின்ற, இரட்சகனாக இருக்கின்றது இந்த சக்கரத்தாழ்வான், சக்கரத்தை கையில் கொண்ட பிரான். அவனை தவிர இந்த உலகமானது வேறொன்றையும் அறியாது அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு நஞ்சியை சொல்ல, உலகம் அப்படின்னா உலகமானது எம்பெருமானை மறந்துவிட்டு அன்றோ இருக்கிறது. எத்தனை பேர் உலகத்தில் எம்பெருமானை தவிர வேறு யாருமே இரட்சகன் கிடையாதுன்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கா? உலகமானது பிரானை தவிர வேறொன்றையும் அறியாது என்பது இதுக்கு சரியான அர்த்தம் இல்லை. ஏன்னா அப்படி யாருமே இல்லையே. அப்போ அப்படியானால் சரியான பொருள் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். உலகம் அப்படின்னா பொதுவாக உலகத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் எம்பெருமான் தான் இரட்சகன் அப்படின்னு யாராவது நினைக்கிறாளா? வெரி ஃபியூ, ஏதோ ரொம்ப கொஞ்சம் பேர், பாகவதோத்தமால் தான் அப்படி நினச்சிக்கிறான். அதனால் சிறந்த ஞானிகள், அதாவது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு திவாகரன் நிகண்டு சொல்கிறது. ஆனால் உலகம் என்பதற்கு சிறந்த ஞானிகள் என்ற அர்த்தம் கொண்டால் சிறந்த ஞானிகள் தான் பிரானை அல்லது மற்றவற்றை அறியார்கள் என்று பொருள் கொள்ளலாம். இது அப்புறம் பட்டரை ஒரு வாட்டி 2 பேரும் பராசர பட்டரை பார்க்கும்போது அவர்கிட்ட இதை கேட்டான். பட்டர் சொன்னார், உலகு என்பதற்கு ஞானிகள் என்று இங்கு பொருள் கொள்ள முடியாது. ஏன்னா ஓராழி சூழ்ந்த உலகு அப்படின்னா கடலால் சூழப்பட்ட உலகத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளணும். உலகத்தில் உள்ளவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் அனைவரையும் சுட்டி காட்டும். நான் உயர்ந்தவர்களை மட்டுமே தான் இங்கே ஆழ்வார் நினைக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானிகள் பிரானை அல்லது மற்ற அறியார்கள் என்று இங்கு பொருள் கூற முடியாது. ஏன்னா உலகு அப்படின்னா எல்லாரையும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ நஞ்சியர் கேட்குறார், அதுக்கு அப்போ பொருள் தான் என்ன சொல்லும் அப்படின்னா பட்டர் கேட்குறார், நான் கருதி இருக்கும் பொருள் நீரே சொல்லுமே அப்படின்னு பட்டர் அவரை பார்த்து கட்டாட்சிச்சரும். அவருக்கு அந்த பட்டருக்கு உள்ள திருவுள்ளத்தில் என்ன அர்த்தம் அப்படின்றது நஞ்சியருக்கு புலப்பட்டு விட்டது. அப்போ அவர் சொல்கிறார், மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணானவற்றை பேராழி கொண்ட பிரானே அறிவான், கடல் சூழ்ந்த இவ்வுலகம் அறியாது அப்படின்னு நம்ம மாற்றி பொருள் சொல்லணும்.
அதாவது மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணானவற்றை இந்த மறைகளை ஓதும் பிரம்மனோடு கூட எல்லாரும் மரணத்தை இயல்பாக உடைய அனைத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் இரட்சகனாக இருப்பவன் யார் அப்படின்னா பெரிய சக்கரத்தை கையிலேந்திய பெருமான். அவனையன்றி வேறொன்றும் கிடையாது என்பதை அந்த பிரான் தான் அறிவான். கடல் சூழ்ந்த இவ்வுலகம் அறியாது. அந்த மற்றறியாதுங்கிறத உலகத்தோடு சேர்க்கணும். மற்றறியாது ஓராழி சூழ்ந்த உலகு, இந்த உலகு அது தெரியாது. அதாவது அரணாய என்பதை பிரானுக்கு அடைமொழியாக்கி அரணாக இருக்கின்ற பிரானை தவிர வேறொன்றை இவ்வுலகத்தில் உள்ளவர்கள் அறிய மாட்டார்கள் என்று ஆப்பான் பொருள் உரைத்தார். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் எம்பெருமானை தவிர வேறொன்றும் அறியார்கள் என்பது தவறு. உயர்ந்த ஞானிகளைத் தவிர மற்றவர்கள் எம்பெருமானை அறிய மாட்டாதவர்கள். எனவே உலகு என்பதற்கு உயர்ந்தவர்கள் தான் காரணம் என்று நஞ்சியர் பொருள் வைத்தார். கடல் சூழ்ந்த உலகு என்று பாசுரம் உள்ளதால் இந்த பொருளும் பொருந்தாதுன்னு கருதிய பட்டர் அரணாய என்பதை பிரானுக்கு அடைமொழியாக கொள்ளாமல் உயிர்களுக்கு அரணானவற்றை எம்பெருமான் தான் அறிவான். உயிர்களுக்கு எது ரட்சகம் என்பதை எம்பெருமான் தான் அறிவான், உலகு அறியாது என்று பொருளுரைத்தார். உலகோர்கள் அனைவரும் எம்பெருமானைத் தவிர வேறு அறியார்கள் என்பது ஆப்பான் கூறிய பொருள். உலகில் உள்ள உயர்ந்த ஞானிகள் மட்டும் எம்பெருமானைத் தவிர வேறு அறியார்கள் என்பது நஞ்சியர் கூறிய பொருள். உயிர்களுக்கு அரணானவற்றை எம்பெருமானே அறிவான், உலகோர்களுக்கு தெரியாது. உயிர்களுக்கு எது ரட்சகம்னு எம்பெருமானுக்கு தான் தெரியும், மீதி பேருக்கு தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது என்பது பட்டர் உரைத்த பொருள். எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் ஆச்சாரியர்களுடையது. அடுத்த பாசுரம். உலகும் உலகிறந்த ஊழியும் ஒன்கேழ் விலகு கருங்கடலும் வெற்பும் உலகினில் செந்தியும் மாருதமும் வானும் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு. பகவானே நம்மை காக்க முற்படுவது ஏன்? அவன் யாவற்றையும் சிருஷ்டித்தவன், ஆதலால் காப்பது அவனது கடமை. நம்மை ரட்சித்துக் கொள்வதில் நமக்கு சக்தியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நம்மை ரட்சிப்பதில் பரமாத்மாவுக்கு சக்தியும் உண்டு, உரிமையும் உண்டு. உடையவன் உடைமையை ரட்சிக்கையும் சமர்த்தன் அசமர்த்தன் ரட்சிக்கையும் பிராப்தமிரேன்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீவத்சாரத்தில் அழகாக தெரிவிக்கிறான். உலகங்களும் இவை அழிந்து கிடந்த ஊழிக்காலமும் அழகிய நிறமுடையதாய் அலையெறிந்து நிற்பதான கருத்த கடலும் மலைகளும் உலகில் காணப்படும் சிவந்த தீயும் காற்றும் ஆகாசமும் வானும் திருமாலின் சங்கல்பத்தால் உண்டானவை. அதனால் காப்பது அவன் கடமை என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.